ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த 2 ரோல் சாக்லேட் நாட் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூட பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே ஹைட் வந்து நான் வந்து கிராஸ் கட்டில் சாக்லேட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. இந்த சாக்லேட் நாட் எப்படி போடுறதுன்னு தனி வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ரோல் பிங்க் கலர் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்கேல், அப்புறமா கத்திரிக்கோல் தான் தேவையான பொருள். இது கூட நம்ம மேலே ஹைட்டுக்கு வந்து இன்னொரு கலர் வந்து ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்பவும் போல் நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஹோல் போட்டுட்டு உள்ளே இருக்க அந்த 4 ஒயர் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணும்போது சேஃபாக கட் பண்ணுங்கள், ஒயரை கட் அந்த கட்டியிருக்க கயிறு மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம நடுவுலேருந்து ஒயர் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சிக்கல் விழாமல் இருக்கும். இப்போ ஸ்கேலில் ஒயர் வச்சு அளந்துக்கலாம். நம்ம 1 2 3 4 5 6 7 8 அப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்கேல், மொத்தம் 8 அடி எடுத்துக்கலாம். 8 ஸ்கேல், அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்கேல், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த 6 வரைக்கும் கரெக்டாக இருக்கும், 8 அடி. இப்போ கட் பண்ணிவிட்டு சேம் அதே வயரை வச்சு நம்ம மற்ற எல்லா வயரையுமே கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்கேல் வச்சு அளக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு வயரை கட் பண்ணிவிட்டு அதே வச்சு எல்லா வயரையும் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் இதே மாதிரி 20 வயர் கட் பண்ணிக்கோங்க. 8 அடியில் டோட்டலாக நமக்கு 20 வயர் தேவைப்படும். இப்போ பாருங்கள், நான் 20 வயரையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சிக்கலாம். நம்ம கட் பண்ண 20 வயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து சமமாக இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர்லேருந்து நம்ம அளந்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஒயர் வந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம், ரன்னிங் ஒயர் வந்து நம்ம ரைட் சைடு வச்சுக்கோங்க. இதிலேருந்து அளந்துக்கலாம். ஒரு 10 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து அளந்துக்கலாம். அதாவது ரன்னிங் ஒயர்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து சைடில் போகும்போது அளவு கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம் நமக்கு சைடில். அதனால தான் ஒரு 10 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுட்டு மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம நார்மல் நாட் எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி தான். ரைட் சைடு ரன்னிங் ஒயர் இருக்குது, லெஃப்ட் சைடு நம்ம கட் பண்ண ஒயர் இருக்குது. இப்போ ரைட் சைடு இருக்க ஒயரை லெஃப்ட் சைடு வச்சுருக்க ஒயர் மேலே போடுங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒயர்லேருந்து கீழே போகிற ஒரு ஒயர் எடுத்து மேலே போட்டுட்டு சைடில் போகிற, அதாவது ரைட் சைடு இருக்க சைடில் போகிற ஒயரை எடுத்து அந்த லூப் உள்ளே விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா, அந்த ஒயருக்குள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் நாட் வந்து கிடைக்கும். நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிலனாலும் தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுவுமே பார்த்துக்கோங்க பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். முன்ன பின்ன வயர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சேமாக வர வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கணும். இது பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக எந்த சைடு உங்களுக்கு வந்து டிஃபர் இருக்கோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேமாக வர வரைக்குமே நீங்கள் வந்து பண்ணணும். அதே மாதிரி சைடில் போகிற வயருமே கரெக்டாக நம்ம அந்த 10 சென்டிமீட்டர் விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக விட்டுருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே கூட வளரும்போது உங்களுக்கு வந்து சின்னதாகாமையும் எந்த தப்பும் இல்லாமையும் இருக்கும். அடுத்து 2வது ஒயர் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம 2வது ஒயர் வந்து அது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே போகிற ஒயரை மேலே போட்டுட்டு சைடில் போகிற ஒயரை எடுத்து இந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சேம் இதே மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது கட் பண்ணி வச்சுருக்க 20 வயசுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது ஒயர் ஜாயின் பண்ணலாம். பேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வளர்க்குறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஒரு 3 ஸ்டெப்பில் வந்து நம்ம அந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ 3 நாட் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரியே மிச்சம் இருக்க 17 நாட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இது இன்னுமே உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா நான் 1 ரோல் பேஸ்கெட்டில் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக 20 ஒயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணணும்.
அதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சைடில் போகிற ஒயரை அளந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சைடில் போகிற ஒயரை அளந்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் போகிற ஒயரை அளந்துக்கோங்க. அளந்துட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அது மேலே சுற்றணும். நான் மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நாட்டு. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. நார்மல் நாட் தான் நம்ம அந்த பேஸ் ஃபுல்லாகவே போட போகிறோம். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்க வேண்டியது தான். ஏற்கனவே இந்த பேஸ் வந்து எப்படி போடுறதுன்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு ரோல் கூடைக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டு வந்து கிராஸ் கட் கூட வரும், அந்த சின்ன கூடையுமே நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவுமே பிகினர்ஸ்க்காக பொறுமையாக தான் அதில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ 3வது நாட் நம்ம போடுறோம். இதே மாதிரி வரிசையாக நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணும்போது பண்ணிங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் லைனுமே. இப்படியே இந்த வரிசை ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா அது ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எப்படி கட் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் வரிசையாக ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். செகண்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ சைடில் போகிற ஒயரை அளந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து போட்டு முடிச்சிருக்கோம். நம்ம பேஸ் அடிபாகத்துக்கு வந்து 2 லைன் போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் அடையாளத்துக்காக. நமக்கு வந்து பேஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியறதுக்காக. இப்போ வந்து இந்த 2 லைன் இல்லாமல் மேலே 3 லைன் கீழே 3 லைன் போட்டு வந்துடுங்க. மொத்தம் 8 லைன்ஸ் நமக்கு வந்துடும். இது சென்டர் லைனாக இந்த 2 லைன் நம்ம நடுவில் போட்டிருக்கோம். இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேலே 3 லைன் கீழே 3 லைன் மொத்தம் போட்டிங்க அப்படின்னா 8 லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பேஸ் வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். 8 லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம பேஸை வந்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு 3 லைன் போடணும். போட்டிங்க அப்படின்னா இந்த 8 லைன்ஸ் வந்து கிடச்சிடும் நமக்கு. பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டுட்டு முடிச்சு போட்டோம் இல்லையா, அது இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படாது, அதை அழுத்து விட்டுடலாம். அடுத்து இந்த பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் வந்து தென்னங்குச்சி சொருக போகிறேன். இது எப்படி சொருகணுன்ற வீடியோவுமே நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டீட்டெயில்டாக வேணும்னா அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அகலத்தில் தான் சொருக போகிறேன். நீங்கள் காஞ்ச தென்னங்குச்சியும் சொருகலாம், அப்படி இல்லைன்னா பச்சை குச்சி இருக்கும் இல்லையா, அது கூட சொருகலாம். இல்லை வயர்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சொருகிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூட வந்து கிழிஞ்சாலுமே உங்களுக்கு வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும், கூட வளையாமல் இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக குச்சி சொருகிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் குச்சி சொருகினதுக்கப்புறமா. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 ஒயரை நம்ம பிரித்து வந்துட்டு அடுத்த கலர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரே கலர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4 பிரித்து நம்ம போட போகிறோம். இப்போ மேலே வளர்க்குறதுக்கு நான் வந்து ப்ரௌன் கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலராக கூட சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பிங்க் கலர்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்னொரு கலர் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதே 2 கலரில் போடும்போது அது கூட வந்து பார்க்க அழகாகவும் இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம ப்ரௌன் கலர் ஒயரை வந்து அளந்துக்கலாம். மேலே போகிற ஃபஸ்ட்டு ஒயரை அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்க ஒயரை அளந்துட்டு நாட் போட்டுக்கலாம். நம்ம நார்மல் நாட் தான். இப்போ ப்ரௌன் கலர் ஒயர் தான் நமக்கு ரன்னிங் ஒயர். அதை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இந்த மேலே போகிற ஃபஸ்ட்டு ஒயரை வந்து மேலே சுற்றிக்கலாம். அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் சுற்றிட்டு கீழே போகிற ப்ரௌன் ஒயரை மேலே போட்டு பிங்க் கலர் ஒயரை அந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இந்த மேலே போகிற ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்க ரன்னிங் ஒயரும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த நாட் வந்து நம்ம போடலாம்.
ஃபஸ்ட்டு இருக்க 4 வயரை எடுத்து நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ 4 நாட் போட்டதுக்கப்புறமா அந்த வயரையே அளந்து கட் பண்ணிக்கலாம். 4வது நாட் முடியுது இல்லையா, அந்த வயரை ரன்னிங் வயரோடு சேர்த்து அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். சேம் அதுக்கப்புறமா மறுபடியும் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்க வயர் எடுத்துக்கலாம். சேம் ஃபஸ்ட்டு நம்ம 4 நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். அந்த ஃபஸ்ட்டு வயரை அளந்துக்கோங்க. அளந்ததுக்கப்புறமா நம்ம நார்மல் நாட் ரன்னிங் வயரை மடிச்சுட்டு அந்த வயரை மேலே சுற்றி கீழே போகிற ரன்னிங் வயரை வந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வயரோட சைடில் போகிற அந்த வயரை எடுத்து லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த 4 நாட்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சேம் அதே மாதிரியே ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகிற அடுத்த 4 வயரு இதே மாதிரி 4 நாட் நம்ம போடணும். நம்ம சேனலில் ஏற்கனவே 1 ரோல் கூட போட்டிருக்கோம். அதே மாதிரி 1.5 ரோலுக்கான கூட ஏணிப்படி முடிச்சு இல்லாமலும் போட்டிருக்கோம். ஏணிப்படி முடிச்சு போட்டுமே எப்படி போடுறது அப்படின்ற அந்த வீடியோவும் இருக்குது. இது மாதிரி 2 ரோல் பேஸ்கெட்டும் நம்ம போட்டிருக்கோம். கிராஸ் கட் மாடலில் டாட் டிசைன் வச்சு போட்டிருப்போம். அதே மாதிரி ஃப்ளவர் வேஷ் அப்புறமா வந்து மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து போட்டிருக்கோம். 2 ரோல் வச்சு கிராஸ் கட் மாடல் டைமண்ட் டிசைன் வச்சு வரும், அதுவுமே போட்டிருக்கு. ஸ்டார் கூடையும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்காக நான் வந்து ஸ்லோவாக அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே போடுறது அப்படியே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா கூட போட தெரியும் அப்படின்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த ஒரே இது மட்டும் போட்டு காமிச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு புரியாது. பிகினர்ஸாக இருக்கும்போது புரியாமல் இருக்கும். அதனால நான் வந்து அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டு காமிச்சிருக்கேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக அந்த சாக்லேட் நட் கூட வந்து போட்டுடலாம். ரொம்பவே ஈஸி. ஒன் டைம் நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஈஸியாக போட்டுடலாம் இது. இப்போ பாருங்கள், அந்த ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இப்போ சைடில் போகிற 4 நாளாக பிரிச்சுக்கலாம். சைடில் போகிற 8 வயர் இருக்குது பார்த்தீங்களா, 8 லைன் இருக்குது. இந்த 8ல் 4ஆக பிரித்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் வயரை. ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து 2 ரன்னிங் வயரை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸில் 8 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 4 பிரித்து நம்ம போட்டுட்ருக்கோம்.
4 நாட் போட்டதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்க ஒயரை வந்து நம்ம ரன்னிங் ஒயரில் அளந்து நாட் போடணும். இப்போ பாருங்கள் சைடில் போகிற ஒயருமே போட்டாச்சு. நம்ம வந்து இந்த எல் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்த எல் ஷேப் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அது 4 நாளாக பிரித்து நம்ம சேம் ஃபஸ்ட்டு எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே மாதிரி 4 நாளாக பிரிச்சுட்டு நாட் போட்டு வந்துடுங்க. நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு வந்து சைடில் 2ஆக பிரியும், அதே மாதிரி ஆப்போசிட் 4 நாளாக நம்ம பிரிச்சுருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் 2 கலரில் ஒரே ஒயர் ப்ரௌன் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகுது. அதை வந்து சேர்த்து நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது வந்தது அந்த ப்ரௌன் கலர் ஒயரையும் சைடில் போகிற ப்ரௌன் கலர் ஒயர் ரெண்டுமே வந்து கிராஸ் ஆகிற ஒயரை எடுத்து நம்ம நாட் போட போகிறோம். ஒன்றுமே இல்லை, இது ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நாட் போடுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 4 நாளாக பிரித்து ஜாயின் பண்ணோம், அதுக்கு இடையில நமக்கு ஒரு கேப் வரும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க. கிராஸாக போகிற ஒயர் எடுத்து அப்படி போடும்போது இந்த மாதிரி ஐங்கோண வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். கிடச்சிருக்கு பார்த்திங்களா, இந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி 4 நாளாக பிரித்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி வரும். அதை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரே கலர் நாட் வந்து நமக்கு கிடைக்கும். இது ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐங்கோண ஷேப் வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரி சுற்றிலுமே போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து இடையில ஒவ்வொரு ப்ரௌன் நாட் வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரியே ஆப்போசிட் சைடுமே போட்டு வந்துடுங்க. இந்த கார்னரில் ஒரு நாட்டு, அதுக்கப்புறமா அதை தாண்டி ஒரு நாட், இன்னும் பக்கம் ஒரு நாட், இதே மாதிரியே போட்டுட்டு வந்துடலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமுமே இந்த நாட் வந்து நம்ம போட்டுட்டோம். 4 நாளாக பிரித்த இடத்துலேருந்து ஒரு கேப் வரும், அதை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு முடிச்சு போடுறோம், அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 4 ஒயர் வந்து மேலே போகும்.
நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ப்ரௌன் நாட்டுக்கு 2 ப்ரௌன் நாட்டுக்கும் நடுவில் 4 ஒயர் போகுது பாருங்கள். நான் காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த 4 ஒயரில் தான் நம்ம வந்து சாக்லேட் நட் வந்து போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரை வந்து மடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க 2 ஒயர்ஸை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே நார்மல் நாட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஒயரை மட்டும் மடித்து சுற்றி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு வந்துட்டு 2 ஒயர் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறமா இந்த சைடு ரைட் சைடு இருக்க ஒயரை இந்த மாதிரி அந்த மேலே சுற்றிக்கோங்க. ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா சுற்றிட்டு கையில் பிடிச்சிக்கோங்க லூஸ் ஆகாமல். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அந்த ஒயருக்கு பின்னாடி போட்டுக்கோங்க. செகண்ட் ஒயர் எடுத்து செகண்ட் நாட்டுக்கு நம்ம மடிச்சிருக்கோம் அந்த லூப்புக்கு பின்னாடி வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம சுற்றி எடுத்தோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து அந்த லூப்பில் விட்டுக்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளாக நமக்கு வந்து சாக்லேட் நாட் வந்து போட்டாச்சு. ஒவ்வொரு தடவை போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ கீழேருந்து பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது ரொம்ப இழுத்து டைட் பண்ணாமல் ஒவ்வொரு நாட்டாக டைட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். கீழே கேப் எதுவும் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நாட் பண்ணுற பார்த்திங்களா? இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சாக்லேட் நட்டை வந்து போட்டிருக்கோம். அடுத்து இந்த சைடில் போகுது பார்த்திங்களா ப்ரௌன் கலர் ஒயரு, அதை வச்சு நம்ம இன்னொரு சாக்லேட் நட் போட போகிறோம். இப்போ இந்த பிங்க் கலர் 2 ஒயரையும் மடிச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நாட் போட்டோமோ சேம் அதே மாதிரி தான். 2 ஒயரையும் மடித்ததுக்கப்புறமா இப்போ ரைட் சைடு போகிற அந்த ப்ரௌன் கலர் ஒயரை அது மேலே சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒயரை அந்த ஃபஸ்ட்டு லூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. செகண்ட் ஒயரை செகண்ட் லூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்து அந்த 2 லூப்புள்ளே சேர்த்து விட்டுட்டு டைட் பண்ணணும் நாட்டை. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் சாக்லேட் நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே மிக்சட் நாட்டில் ஒரு சாக்லேட் நாட் வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு 4 நாளாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 ஒயர்லையுமே ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை விட்டுட்டு மீதி இருக்க அந்த 3 ஒயர்லையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட் நாட்டில் வந்து நம்ம போடக்கூடாது, அதான் நான் கை காமிச்சேன். ஃபஸ்ட்டு இருக்க நாட்டில் விட்டுட்டு அடுத்த 3 நாட்டையும் சேர்த்து நம்ம சாக்லேட் நாட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். நடுவில் இருக்க இந்த 2 ஒயரையும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் போகிற ஒயரை அது மேலே சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பிங்க் கலர் சாக்லேட் நாட் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு மிக்சட் நாட்டில் சாக்லேட் நாட் வந்து கிடைக்கும்.
இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நாட் வந்து சொல்லி காமிச்சிருக்கேன் இதில். இதே மாதிரி அப்படியே நீங்கள் சுற்றிலும் போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரே கலர் நாட் சாக்லேட் நாட் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு மிக்சட் கலரில் ஒரு சாக்லேட் நாட், 2 சாக்லேட் நாட் வந்து நீங்கள் போடணும். சுற்றிலும் ஃபுல்லாக போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு அடுத்து இருக்க அந்த 3 வயர்லேயும் நம்ம வந்து நாட் போடுவோம். 2 சாக்லேட் நாட் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி போட்டிருக்கேன். சைட்லேயுமே இதே மாதிரி 2 சாக்லேட் நட் வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப். இதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம்னா அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பையும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீ வந்து கூட வளர்த்துடலாம், மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா ஒரு வயரு, அந்த வயரையும் அதே மாதிரி ஒரே கலரில் போகிற அந்த ப்ரௌன் கலர் வயர், ஃபஸ்ட்டு 2 வயர் வந்து விட்டுருப்போம். அந்த வயரை 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடும். அதை ஒரே மாதிரி கிராஸாக போகாமல் ஒரே மாதிரி போகிற வயர்ஸ் 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு வந்து மேலே வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க. போட்டேன் பார்த்தீங்களா? இதே மாதிரியே சுற்றிலும் நீங்கள் போட்டுட்டு வரணும். நம்ம இந்த சாக்லேட் நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வயரை விட சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வயரை. அந்த வயரையும் அது பக்கத்தில் இருக்க சேம் கலர் வயர் ஒன்று அதையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். அதாவது கிராஸாக போகாமல் நேராக போகும். அந்த வயரை 2ஐயும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இவ்வளோ தான் விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து நல்லா பிரைட் கலர் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் போடுறது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் பார்த்தே நீங்கள் போட்டுடலாம். இதே மாதிரி அடுத்தது இப்போ வந்து நான் 2 நாட் போட்டிருக்கேன். அடுத்து 3ஆவது நாட் போடுறேன் பாருங்கள். ப்ரௌன் கலர் வயரும் அந்த பிங்க் கலர் வயரும் கிராஸாக போகாமல் நமக்கு வந்து நேராக போகுது, ஒரே நேர்கோட்டில் போகிறதுனால அது 2ஐயும் சேர்த்து நம்ம போடும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். கார்னர் டர்ன் பண்ணும்போதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வந்துடுங்க. இதே மாதிரி சைட்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த நாட் வரும். ஃபாஸ்ட் எதுவும் வைக்காமல் அப்படியே நான் வந்து போடுறத காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். இப்போ பாருங்கள், சைட்லேயுமே நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். சுற்றிலும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னு காட்டுறேன். இதே மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா பக்கமும்
அந்த 2 வயரையும் சேர்த்து நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம போட்டோம் இல்லையா, அந்த நாட்லேருந்து ஒரு ஒயர் வந்து கிராஸாக போகுது பாருங்கள், ப்ரௌன் கலர் ஒயர். அந்த கிராஸாக போகிற ஒயர் எடுத்து நம்ம நார்மல் நாட் ஒன்று போடணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே வரிசையாக நம்ம போட்டே வரணும். ஒரு லைன் ஃபுல்லாகவே நார்மல் நாட் வரும், ஒரு லைன் ஃபுல்லாக சாக்லேட் நாட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நார்மல் நாட்டுக்கு மேலே ஒரு நார்மல் நாட், சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட், அதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லாக நமக்கு வந்து நார்மல் நாட்டும் ஒரு லைன் ஃபுல்லாக சாக்லேட் நாட்டும் அப்படியே கிராஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து நார்மல் நாட் போட்டிருக்கேன், ரெண்டு பூ போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு பாருங்கள், ரைட் சைடு நமக்கு வந்து 3 ஒயர் போகுது. இப்போ வந்து ஃபஸ்ட் நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, இப்போ நமக்கு வந்து சாக்லேட் நாட் தான் போடுவோம். அதாவது ஒரு லைன் நார்மல் நாட் போட்டிங்கன்னா அடுத்த லைன் வந்து சாக்லேட் நாட் தான் போடணும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். லாஸ்ட்டாக இப்போ அந்த 2 ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, நாட் போட்டு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்தோம் இல்லையா, இந்த மாதிரி வரதுக்காக தான். நமக்கு மேலே ஃபுல்லாகவே இந்த பேட்டர்னில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு ஒரு சாக்லேட் நாட்டை ப்ளைனாக கிடச்சிருக்கும், ஒன்று வந்து மிக்சர் நாட்டில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, 2 சாக்லேட் நாட் கிடைக்கும். ப்ளைன் கலரில் பிங்க் கலரில் 2 சாக்லேட் நாட் கிடைக்கும், ஒரு மிக்சர் நாட் கலரில் கிடைக்கும். கிராஸாக போகிற இடத்துலலாம் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். இந்த கூடை பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம அப்படியே வளர்த்துக்கிட்டே வந்தோம்னாவே ஈஸியாக உங்களுக்கு வந்து போட்டுடலாம். கிராஸ்கட் கூட எல்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி. இல்லை அப்படின்னா நீங்கள் ரன்னிங் ஒயர் கூட போடுற மாதிரி சுற்றிலும் ஒவ்வொரு நாட்டாக ஒவ்வொரு பூவாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரலாம், ஒவ்வொரு டைமண்ட் ஷேப்பாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம கிராஸ்கட் கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் அப்படியே சைட்லேருந்து ஒரு லைன் ஃபுல்லாக அப்படியே போட்டுகிட்டே வந்தோன்னா கூட வளர்ந்து வந்துடும். அந்த மாதிரி இந்த கூடையுமே நீங்கள் வந்து போடலாம், ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் அந்த கூடை. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 2 சாக்லேட் நாட் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே ஒரு மிக்சட் நாட்டில் சாக்லேட் நாட் கிடைக்கும். 2 கலர் மிக்சடு கலரில் நமக்கு சாக்லேட் நாட் கிடைக்கும். இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கிராஸாக போகிற வயர்ஸ் எல்லாமே பிடிச்சி நாட் போட வேண்டியது தான். நார்மல் நாட்டுக்கு மேலே நார்மல் நாட் போடணும், சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட் போடணும், அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் ஒரே ஒரு சாக்லேட் நாட், ஒரே கலரில் சாக்லேட் நாட்டும் அடுத்து ஒரு மிக்ஸ்டு கலரில் சாக்லேட் நாட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து செகண்ட் லைன் தேர்ட் லைன்லாம் பார்த்திங்கன்னா அது மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 2 சாக்லேட் நாட் கிடைக்கும், அதாவது ஒரே கலரில். நான் இப்போ போட்டு காமிச்சேன் பார்த்திங்களா, அதே மாதிரி இதே பேட்டர்ன் தான் சுற்றிலும் நம்ம போட போகிறோம். அடுத்து பாருங்கள், இந்த 2 சாக்லேட் நாட்டுக்கு மேலே ஒரு மிக்ஸ்டு கலரில் சாக்லேட் நாட் கிடைக்கும் சொன்னாலும் அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மிக்சட் கலரில் சாக்லேட் நாட் போட்டாச்சு. அடுத்து நார்மல் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் அதை காமிச்சிருக்கேன். சாக்லேட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் நாட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரியே ஒவ்வொரு லைனாக அப்படியே கிராஸாக போட்டுகிட்டே போனீங்களாலுமே கூட வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். ஒவ்வொரு லைனாகவும் போடலாம், சுற்றிலும் ஒவ்வொரு லைனாக போட்டுட்டு வரலாம். இதேமாதிரி இல்லை அப்படின்னா கிராஸாக போகிற வயசு எல்லாமே பிடிச்சி ஸ்லாண்டிங்காகவும் போட்டுகிட்டே போகலாம். அந்த மாதிரி போகும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து கூட வளர்ந்துடும். நான் இந்த ஸ்டெப் வந்து ஏற்கனவே இதில் சொல்லியிருப்பேன். 2 ரோல் டாட் டிசைன்
கூட வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே இந்த கூடையுமே நீங்கள் வளர்த்துடலாம். இதே மாதிரியே அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. நான் கொஞ்சம் தூரம் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நமக்கு வந்து பார்டர் நடுவில் வந்து சாக்லேட் நாட் கிடச்சிருக்கும். 2 சாக்லேட் நாட் வர மாதிரி இருக்கும். அது சுற்றிலும் ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸ்லாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே நார்மல் நாட், ஒரு லைன் ஃபுல்லாக சாக்லேட் நாட் அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சாக்லேட் நாட்டு, அடுத்து ப்ளைன் கலரில் ஒரு சாக்லேட் நாட், அடுத்து வந்து மிக்சட் கலரில் வந்திருக்கும். மற்றது எல்லாமே உங்களுக்கு 2 சாக்லேட் நாட் கிடச்சிருக்கும். 2 சாக்லேட் நாட், அதுக்கு அடுத்து ஒரு மிக்சடு கலரில் சாக்லேட் நாட், இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு மிக்சடு கலரில் சாக்லேட் நாட் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு வந்து 2 சாக்லேட் நாட் வந்து ஒரே கலரில் வரணும். அதுதான் இப்போ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ரெண்டு வயரையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 2 வயருக்கும் கீழே போகிற வயர்ஸை வந்து அது மேலே போட்டு பிடிச்சிக்கோங்க. அடுத்து வந்து சைடில் போகிற வயரை அந்த 2 லூப்புலையும் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக நமக்கு வந்து சாக்லேட் நாட்டும், ஒரு லைன் ஃபுல்லாக நார்மல் நாட்டும் கிடைக்கும். அதாவது ஒரு நார்மல் நாட்டுக்கு மேலே ஒரு நார்மல் நாட், சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட், இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் நமக்கு. இந்த கூட பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்லாண்டிங்காக அப்படியே போட்டுகிட்டே வந்திங்கன்னா ஒவ்வொரு லைனாக நான் வந்து க்ராஸாக போட்டுகிட்டே வருவேன். அந்த மாதிரி வரும்போது ஈஸியாக கூட வளர்ந்துடும். இதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 3/4 வாசி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்லாண்டிங்காக தான் நான் போட்டுகிட்டே வந்தேன். நம்ம ரன்னிங் ஒயர் போடுவோம் இல்லையா, ஒவ்வொரு லைனாக அந்த மாதிரி போடாமல் ஒவ்வொரு லைன் சைடாக வந்து ஒவ்வொரு லைனாக போட்டுகிட்டே வந்தேன். நான் காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி க்ராஸாக போகிற ஒயர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி நான் நாட் போட்டுகிட்டே வந்தேன். அதனால எனக்கு வந்து ஒரு லைன் ஒரு பக்கம் வளர்ந்துருச்சு கூட. இதே மாதிரி அடுத்த பக்கம் அப்படியே நம்ம போட்டுகிட்டே வந்தோன்னா அடுத்த பக்கமும் ஃபினிஷ் ஆகிடும். நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கூட வளர்ந்துடும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கூட வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து 9 நாட் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் சைடில் எண்ணி பாருங்கள். கீழே நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சாக்லேட் நாட், அதை விட்டுட்டு 2 போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சாக்லேட் நாட்டை வந்து எண்ணிக்கோங்க. இந்த நாட்டை விட்டுறணும். நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த நாட்டை விட்டுட்டு 2 சாக்லேட் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எண்ணிக்கோங்க. அது எண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 9 நாட் வந்து கிடைக்கும். 9 நாட் கிடச்சிருக்கு. இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம எடுத்த 8.5 அடிக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து சொருகிற அளவுக்கு தான் கிடச்சிருக்கோம். நான் வந்து இன்றைக்கி வந்து டாட் டிசைனில் வந்து முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும். நான் அதையுமே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த வந்து நம்ம சொருகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இந்த 2 சாக்லேட் நாட் போகுது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கணும். சாக்லேட் நாட்டை பிரிச்சுட்டு நம்ம நார்மல் நாட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொருகிறது வந்து ஈஸியாக இருக்கும். சாக்லேட் நாட்டோடையே நம்ம சொருகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால்
இதுக்கு பதிலாக நீங்கள் ஜிக்ஸாக் மாடலில் கூட சொருகிக்கலாம். அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையுமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது எப்படி நான் மேக் பண்ணேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். இந்த 3 நாட் எப்படி வருதுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 சாக்லேட் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம சொருகும்போது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு சொருகிறது ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்குமே நீட்டாக வரும். ஒன்று இந்த மாடலில் நீங்கள் சொருகலாம், அப்படி இல்லைன்னா ஜிக்ஸாக் மாடலில் சொருகலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக உள்ளே மடக்கிட்டு நம்ம நார்மல் நாட்டுக்கெலாம் சொருகும் இல்லையா, அந்த மாதிரியும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். 3 மெத்தட் இருக்குது. நான் இதில் வந்து ஃபஸ்ட் மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டாட் டிசைன் கூடைக்கு வந்து நான் இப்படி தான் சொருகியிருப்பேன், அதுதான் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ சாக்லேட் நாட்டை வந்து பிரித்தாச்சு. பிரித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து 4 நாட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க 2 வயரை க்ராஸாக போகிற 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ஒரு வயரை எடுத்து நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு வயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நமக்கு வந்து 3 நாட் கிடைக்கும். நம்ம எப்போவும் கிராஸ் கட் கூடையில் போடுவோம் இல்லையா, 4 நாட் மேக் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம 3 நாட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரைட் சைடு ஒரு நாட் போட்டேன்னா அடுத்து வந்து லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரியே நான் சுற்றிலும் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நான் சொருக போகிறேன். இந்த அளவுக்கு வயர் வந்து எனக்கு குட்டியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்ஸ் வந்து எதுவும் போட முடியாது. அந்த மாதிரி வயர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜிக்ஸாக் மாடலில் முடிச்சிக்கலாம். இந்த 3 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் க்ரியேட் பண்ணிவிட்டு சுற்றி உங்களுக்கு வந்து பார்டர் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக நான் பிரிச்சுட்டு அந்த மாதிரி 3 நாட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடுமே 2 சாக்லேட் நாட்டையுமே பிரிச்சுட்டு நம்ம வந்து சேம் அதே மாதிரி 3 நாட் வந்து மேக் பண்ண போகிறோம். நார்மல் நாட் போட போகிறோம். போட்டதுக்கப்புறமா எப்படி சொருகிறதுன்றதுமே காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் சுற்றிலுமே 3 நாட் வந்து போட்டிருக்கேன். நார்மல் நாட் போட்டாச்சு. இப்போ எப்படி இன்சர்ட் பண்ணுறது வயரன்னு பார்க்கலாம். கிராஸாக போகிற வயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ரைட் சைடு போகிற வயரை ரைட் சைடு, லெஃப்ட் சைடு போகிற வயரை லெஃப்ட் சைடுன்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 வயருக்கு வந்து 5-6 நாட்டுக்கு வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். வயர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணியும் விட்டுடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே சொருகியும் விட்டுடலாம். ஃபுல்லாகவே சொருகும்போது பார்த்திங்கன்னா பேஸ்கெட் வந்து இன்னுமே நல்லா டைட்டாக ஸ்ட்ரிஃபாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக பாருங்கள், லெஃப்ட் சைடு போகிற வயரை லெஃப்ட் சைடு, ரைட் சைடு போகிற வயரை ரைட் சைடு அப்படி சொருகி விட்டுருங்க. ஒரு 4-5 நாட் சொருகி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணியும் விட்டுடலாம். இது எப்படி சொருகிறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து 2 ரோல் பேஸ்கெட் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, டாட்ஸ் டிசைன் கூட பொட்டு புளியங்காய் கூட, அந்த கூட இதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி சொருகணும் அப்படின்ட்டு. அந்த வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து நீட்டாக க்யூட்டாக பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 பிங்க்கு 1 ப்ரௌன் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் நமக்கு சுற்றிலுமே. இந்த கூடைக்கு கைப்பிடி பார்த்திங்கன்னா 2 வயரில் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருந்தேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் 2 வயரில் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு, அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வேணுன்றவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கொடுத்துட்டு ஆல் என்ற ஆப்ஷனே கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.